இப்ப அதே அந்த புவாஸ்ங்கிற அந்த போர் நடக்குது இல்லையா, அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அந்த இயாஸ் இருக்கார் இல்லையா, அந்த இயாஸ் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொபோசல் இவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஏத்துக்கல ஒரு கூட்டத்தினர். என்ன சொல்றாங்க, வந்த வேலையை பாருங்கிறாங்களா. அந்த தலைவர்கள்லாம் என்ன ஆகுறாங்க, அடுத்த வருஷமே நடக்கிற அந்த புவாஸ் போர்ல கொல்லப்பட்டுறாங்க, ஒயிட் வாஷ் ஆகுறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்க்கு இருந்த கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டுறாங்க. இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா புகாரில 3777, 3846, 3930 3 இடத்துல இந்த ஹதீஸ் வந்து இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, புவாஸ் போர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் வருகைக்கு முன்பே ஏற்பட்டிருந்தது. இதன் மூலம் சாதகமான சூழல் அங்கே இருந்தது. புவாஸ் போர் நடந்ததுனால நமக்கு சாதகமான சூழல் அங்க அமைஞ்சு போச்சு. ஏன்னா இவங்க எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா அபூஜஹில் என்ன வேலை பண்ணானோ அந்த வேலை அவங்க பண்ணி இருந்திருப்பாங்க. அப்ப தலைவர்கள்லாம் வந்து அல்லாஹ் ஒரு ஒயிட் வாஷ் போட்டுறான் அங்கே. அந்த போரின் காரணத்தினால் மதீனாவாசிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு சிதறி போய் இருந்தாங்க. இது வந்து ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு 2 வருஷம் முன்னாடியே நடக்குது. முக்கிய பிரமுகர்கள் கொல்லப்பட்டும் காயமுற்றும் இருந்த நிலையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்தார்கள். ஆகவே மக்கள் இஸ்லாத்தை ஏற்க தகுந்த சூழல் அப்போது இருந்தது அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்தியை சொல்றாங்க. இப்போ இது ஒரு மைண்ட்ல வச்சுங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, ஹிஜ்ரி, அதாவது அந்த நபித்துவத்துடைய 11வது வருஷம், 10வது வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல இருந்து வந்து தாவா வேற ஸ்டைல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெல்ப் பவர் தேடுறாங்க, எங்க இருக்கு, எங்க சென்டர். ரசூலுல்லாஹ் மைண்ட்ல யமன் இருந்தது. யமனை நோக்கி போறதா மதீனாவுக்கு போறதா, இந்த ரெண்டு ஊர்ல எந்த ஊரு அப்படிங்கறது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு மைண்ட்ல இருந்தது. ரெண்டுமே பக்கத்துல இருக்கிற ஊரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா தூரத்துல இருக்கிற, அதான் ஹிஜாஸுக்குள்ள இருக்கணும். இல்லன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெஸ்ட் ஆப்ஷன் எதுவா இருந்திருக்கும், அபிசீனியா இருந்திருக்கும். ரொம்ப தூரம் அது. அபிசீனியா மன்னர் அப்பவே வந்து ஏத்துக்கவும் செய்யறாரு. ஆனா ரசூலுல்லாஹ் அங்க போல. அப்ப ரசூலுல்லாஹ் இங்க பக்கத்துல இருக்கணும், அது மதீனாவுக்கு பக்கத்துல, மக்காவுக்கு பக்கத்துல இருக்கணும் ஒரு ஊரு அப்படிங்கறது ரசூலுல்லாஹ்வுடைய டார்கெட்.